பட்டாப்பளை கண்ணையம்மனை வந்தடைந்து விட்டோம். அம்மலாட்சியை பார்த்தே போகுது பாருங்க, இங்கே பொங்குற பக்கத்தை பாருங்க. அப்படியே நேர பார்த்தீங்கன்னா அம்மலாட்சி இருக்கிறான். ஊச்சங்கரை கிணத்துல எங்களுடைய அம்மா கால் கழுவி கொண்டிருக்கிறா. முள்ளி வாய்க்கால் நினைவு தூவிதான் மக்களே. தமிழிதியம் நாங்கள் இன்றைக்கு பட்டாப்பளை கண்ணையம்மனுக்கு போய் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வீடியோவை பார்த்து கண்ணையம்மனின் அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். இதான் ஆனரவு உப்பு விளையிற இடம். ஆனா இங்க உப்பு இப்ப தட்டுப்பாடாம். இது ஆனிரவு நடராயர். பாருங்க, வயல்கள் நெல்லுகள் விதைச்சிருக்குது, நல்லா வளர்ந்து நிற்குது, செழிப்பா நிற்குது, நல்லா மழை பெய்யுது. நாங்கள் தற்பொழுது புதுக்குடியிருப்பு தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். பட்டாப்பளைக்கு கிட்ட நெருங்கிட்டோம். தேக்கங்காடுகளை பாருங்கோ. இது வந்து கேப்பாப்புலவில் உள்ள தேக்கங்காடுகள். நாங்கள் வெற்றிகரமாக வட்டாப்பளை கண்ணையம்மனை வந்தடைந்து விட்டோம். பொங்க போறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கோ. சொல்றேன் வாங்கோ கிரீசா. மிதான் அம்மா மகளுக்கு ஹெல்ப் பண்ணடா மிதான். சிவானி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். சிவானி அம்மா அப்படிங்க வாங்க. அவ்வளோத்துக்கு நடவுங்க உங்க இடத்துக்கு பிடிச்சிட்டு வேறதான் தான் மனுஷன் தகப்பனே தெரியுமா? வேறுங்க அம்மா கொண்டு சீ தண்ணி குடிக்கிறா வட்டாப்பளையில வச்சு. மனுஷன் தோப்பனை எங்களுடைய அஞ்சி பானை வச்சாச்சு பொங்கலுக்கு. சொல்லு கோயிலுக்கு வந்ததை பற்றி என்ன நினைக்கிறேன்? வட்டாப்பளைக்கு முதல் முறை ஆகுமே. இது வந்து எங்கட உண்ட விட்ட சகோதரி ஒரு ஆள். எங்கட கலவரத்தில் ஒரு காலும் ஒரு கையும் இல்லையா வாக்கு. இருந்தாலும் இன்றைக்கு வெட்டாப்பளைக்கு எங்களோட வந்தவா சந்தோஷம். வேற எங்களோட பொங்கல் ரெடி ஆகுது. பொங்குறதுக்கு
ஓ இதே விலை தான் இந்த வேறுங்க எங்கட பொங்கல் வந்து அம்மாளாச்சியை பார்த்தே போகுது வேறு இங்கே பொங்குற பக்கத்தை பாருங்க அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அம்மாளாச்சி இருக்கிறா அப்படின்னா என்ன எழுது வெஜாப்பழை அந்த மாதிரி ராஜ்யோ பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழிதியம் ராஜா வியூஸ் உண்டு இது இப்போ எடுக்கிற தமிழிதியம் தமிழிதியம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேறுங்க எங்கட புக்கை ரெடி ஆகிட்டுது. என்ன சொல்லுது வெஜாப்பழை அங்கேயே போகணும் மரிச்சனை சாமான் கூட சேர்த்து வச்சுருக்கீங்க கண்ணாடி அங்கே போய் எடுத்துக்கோங்க அப்படியே வைங்க. ஆட்டாதீங்க அப்படி வாங்க நேரடுங்க ஆட்டாதீங்க. நிப்பாடுங்க சிரிப்பாங்க ஜாம்பா ஜாங்க எனக்கு மாம்பழத்தில் அம்மாளாச்சி இந்த வேலைப்பாட்டை பாருங்க பெரும் வேலைப்பாடு எல்லாம் செய்துட இன்னும் அதில் கட் பண்ணி வாழைப்பழம் முடிச்சு வச்சுட்டு வேலை மூடி விடும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது.
பார்த்தீங்களா பின்னுக்கு தெரிகிறது தான் நந்தி கடல். நந்தி கடல் வெட்டாப்பள்ளி அம்மனுக்கு முன்னுக்கு இருக்குது பாருங்க. அப்படியே உங்கள் அம்மன் மேலே நந்தி கடல் பின்னுக்கு பார்த்தீங்களா தெரியும். நான் வந்து மாதையிலிருந்து வந்துருக்கேன் வெட்டாப்பள்ளி அம்மனை கும்பிடா. இதுக்கு பின்னுக்கு பாருங்க அங்கே டொய்லெட்டை பாருங்க. பெரிய டொய்லெட் ஒன்று கட்டிடுறாங்களே. நான் நல்லா இருக்கு, நல்லா நீட்டாக இருக்கேன். கடல் துப்புரவும் வாராக்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்ல தூர இடத்துலேருந்து வாராக்களுக்கு எல்லாம் வெட்டாப்பள்ளி அம்மன் சாப்பாடு எப்படி இருந்தது அண்ணே சொல்லுங்க. இல்லை, நல்லா இருந்தது. நல்ல தயிர் இல்லாத வசதியும் இருக்குது. நைனாதிப அம்மனும் அப்படித்தான், நல்லா இருக்கு. அம்மன்கிட்ட எங்கே போனாலும் குறைவில்லை சாப்பாடு. இல்லை இல்லை, எங்களையும் இது தெரியாத கொடுக்கினே நிர்வாகங்கள் நல்ல ஒழுங்காக நடக்கும். தயிர் ஒன்று போட்டுக்கணும் அப்படி இருந்தது. முந்தைய அந்த வீட்டை சேர்த்து சாப்பிடுவோம் அதே மாதிரி இருந்தது. நான் இப்போ நல்லா இருந்தது. ஓகே, நாங்கள் வந்து வெட்டாப்பள்ளி அம்மனுக்குரிய பொங்கலை சிறப்பாக பொங்கிட்டு இனி வலிக்கிட போகிறோம். இங்கே வந்து வெட்டாப்பள்ளியில் சொந்தக்காரர் இருக்கணும். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட வீட்டை போக போகிறோம். அவையெல்லாம் வீடியோவில் வருவினம் பாருங்க. அன்னைக்கு இது வண்டி குடிக்க போகிறோம். அம்மாவே அக்கான்னு சொன்னா இன்னும் யூடியூப்ல கூட பிரச்சனை யூடியூப்ல என்னடா எல்லாம் நினைவு தான். நான் டைப் பாருங்க யூடியூப் செய்யறது பார்த்து நீங்க இருக்குது. எங்களை தம்பிநாதன் இந்தியாவிட்டா குட் பாய். ஓகே, தம்பிநாதன் சின்னையாவிட்ட இருந்து விட பெற்று இன்னொரு வீட்டை போகிறோம். உங்களுக்கு வர பில் நீங்க கட்டுறாங்க. மெல்ல மெல்ல நடத்தணும். கிவிர் மாதிரி அவர் கிவிர் சரியா டீச்சரை சூம் பண்ணி எடுங்க. எல்லாரும் முக்கியம் பார்த்து செய்யறாங்க. கிடக்கிற வயல்களையும் பார்க்கத்தானே என்ன அழிஞ்சு போகும். பார்க்கல வயல் இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது. டியூஷனே தான் கொடுக்குறீங்களா இல்லையா? அவரே எடுக்கல. அப்போ பொறுத்த மழை அந்த கனியாட்டம் வெளிக்கிட்டு சிவாண்டைக்கு கொஞ்சம் சுவராம், கொஞ்சம் சீனியத்தை தண்ணிக்கு போட்டு குளிச்சுட்டு வேறேன் உங்களை ஆக்காரு பார்த்தோம். கல்யாணம் காணாமல் பிள்ளைனாலும் ஒளிச்சு தின்னு வந்தா ஒளிச்சு தின்னு கூட வெளிநாட்டுக்காரங்க வார அம்மா ஆக்கள் இவற்றி ஆக்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் கழுத்து வட்டிக்கோள். இங்கே வேறுங்க வச்சாப்பழ சிவாண்ட விட்ட கோழிகள் கூட வெளிநாட்டுக்காரங்களா இல்லை இங்கே பாருங்க. சிவாண்ட விட்ட பழைய டிராக்டர் நிற்குது. என்ன டிராக்டர் சிவாண்ட இது? ஆ டேப் ஓடிக்கும் காட்டுங்க. எடுத்தேன் வீடியோ எடுத்துருந்தா அந்த வீடியோ எடுத்துக்கலாம். பாருங்க பின்னுக்கு கோழி, பாருங்க கண்டு குட்டிய
உங்கள் அம்மா அப்பா தகப்பன் சேதப்பன் இந்த மாதிரியான நாங்கள் அது அமைதியான வேலை நீச்ச இடத்த புல்லுஞ்சா அது ஆத்து அது பாவம் ஒரு பாருங்க இதான் ஊற்றங்கிற பிள்ளையாட்ட முகாப்பு. ஊற்றங்கிற பிள்ளையாருக்கு வந்திருக்கிறோம். பாருங்க வேலை நடக்குது, வேலை செய்து கொண்டிருக்கிறோம். புல்லா திருத்தினம். நாங்கள் இப்போ ஊற்றங்கிற பிள்ளையாரில் நிற்கிறோம். பாருங்கோ புல் வேலை நடக்குது, எல்லாம் புல்லாக பிரித்து வேலை செய்யணும். இங்கே கல்லுச்சலி எல்லாம் பறித்து புல் வேலை நடக்குது. பாருங்க இங்கே பாருங்க இதுதான் ஊற்றங்கிற பிள்ளையார்ட்ட கிணறு. இது பொங்கி வழிஞ்சு கொண்டே இருக்குது. இங்கே தண்ணி பத்தாது, குட்டி கிணறு தான். ஆனால் பாருங்க தண்ணி ஆழம் குறைவு, ஆனால் தண்ணி அப்படியே வந்து கொண்டே நிற்கும். எடுக்க அதே மட்டம் குறையாது, அதே மட்டத்திலேயே நிற்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா குளமும் அப்படி தான். குளமும் தண்ணி அதால் திறந்து விடுவினம் வயல்களுக்கு தண்ணி போய் கொண்டிருக்கும், ஆனால் வத்தாது, அதே மட்டத்திலேயே நிற்கும். ஆனால் அங்கால வயல்களுக்கு தண்ணி போகுது. பாருங்க அங்கால ரோட்டை தெரியுது, அதுக்கால போகுது வயல்களுக்கு தண்ணி. இங்கே வேறுங்க ஊற்றங்கிற கிணத்துல எல்லாரும் எங்களுடைய அம்மா ஆண்டி மாமா எல்லாரும் வந்து நிற்கிறேன். பாருங்கோ காண கிடைக்காத வரம், நீங்களும் சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து பாருங்கோ. ஊற்றங்கரை பிள்ளையார். இங்க பாருங்கோ ஊற்றங்கரை கிணத்துல எங்களுடைய அம்மா கால் கழுவி கொண்டிருக்கிறா. இல்ல இல்ல அது பைப் ஆண்டி. நான் வந்து வட்டாப்பள்ளியில் இருந்த காலத்தில் எனக்கு அந்த கேணியும் ஒரு கிணறும் இருக்கிறதான் தெரியும். எங்களோட வந்த டிரைவர் தம்பி சொன்னார் இஞ்சாலை மண்ணே 6 கிணறு இருக்கண்டு. அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். அதோட சேர்த்து தான் 6. என்ன இஞ்சாலே 5 இருக்காமா, அதோட சேர்த்து தான் 6. இஞ்சாலே 5 கிணறு இருக்காம். இதான் அந்த 5 கிணறு. வேறுங்க இது ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. என்ன செய்வாங்க இதுவும் அப்படியே வலிக்கும். என்ன இங்கே வேறு யாருங்க கதைங்க 5 கிணத்தோட நிற்கிறேன். ஒன்றை தூக்கி கொண்டு போவோமோ பத்தாதண்டிங்க. இங்கே வேறுங்கோ இங்கே வேறுங்கோ வளைஞ்சு கொண்டு இருக்குது. இங்கே வேறுங்கோ அதில் ஒரு கிணறும் குளமும் இங்கே 5 கிணறு இருக்குது. பாருங்க 5ம் பொங்கி வளைஞ்சு கொண்டு இருக்குது. ஊற்றங்கரைக்கு வந்தால் சில பேருக்கு தெரியாது. இது வந்து கோயிலுக்கு இஞ்சால பின்னுக்கு கிடக்குது. கேட்டு பாருங்கோ. அங்கால முன்னுக்கு ஒரு கிணறும் கேணியும், இங்கே 5 கிணறு. மறக்காமல் இதையும் வந்து பார்த்து கொண்டு போங்க மக்களே. இங்கே உண்மைக்கு கொடுத்து வச்சாக்கள் வயலுக்கு இதில் இருந்தே தண்ணி போகும். ரெண்டு பாட்டுக்கே ஊற்றி பாயும். அங்கால பார்த்தீங்கன்னா ஊற்றங்கிற பிள்ளையார்ட்ட கல்யாண மண்டபம் இருக்குது. இங்கே பாருங்க ஃபுல்லாக வேலை செய்யணும். பாருங்க அப்படி அந்த மாதிரி. எப்போ சிவாண்ணா இதுக்கு கும்பாபிஷேகம் செய்ய போயினா 2-3 வருஷம் எடுக்குமே. என்ன எங்களோட பயணம் இன்றைக்கு நீண்ட பயணம். பட்டாப்பள்ளி அம்மனுக்கு வந்து சொந்தக்கார விட்டப்போ இப்போ ஊற்றங்கிற பிள்ளையாருக்கு வந்து நீ முல்லைத்தீவு சுற்றி கொண்டு அப்படியே நீர்வேலிக்கு போக போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க, மிஸ் பண்ணாமல். இங்கே பாருங்க ஊற்றங்கரையில் தமக்கையும் தங்கையும் களைச்சி போய் இருந்துட்டினோம். இது பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மகா வித்தியாலயம். இப்போ நாங்கள் முல்லைத்தீவுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். முல்லைத்தீவு இன்னும் டவுனுக்கு போயில, ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு நீதிமன்றம்.
முல்லைத்தீவு நீதிமன்ற மக்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் வட்டுவாகல் பாலம். அதால் இப்ப போய் கொண்டிருக்கிறோம். முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம். இங்க வேறுங்க கால்நடையா நடந்து வரீங்க. வீட்டை போயின மேய்ச்சல் முடிஞ்சு. இதான் மக்களே முள்ளிவாய்க்கால். இறுதி யுத்தத்திலே பல லட்சக்கணக்கான மக்கள் செத்த இடம் முள்ளிவாய்க்கால். தமிழ் மக்களால் மறக்கப்படாத ஒரு இடம் முள்ளிவாய்க்கால். பாருங்கள் மக்களே, இதான் முள்ளிவாய்க்கால். பல லட்சம் தமிழ் மக்களின் உயிர்களை பறித்த இடம். உண்மைக்கு இடத்தால் போய் கவலையாகத்தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் செய்யலாது. ஆனால் மக்கள் எல்லாத்தையும் மறந்து முள்ளிவாய்க்கால் முடிவில்லை, இது ஒரு தொடக்கம் என்று நினச்சி கொண்டு எல்லோரும் திரும்பியும் தங்களோட வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறோம். பாருங்கள் மக்களே, இதுதான் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி. பல தமிழ் மக்கள் மரணமடைஞ்ச இடம் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இதுதான் மக்களே. உண்மையாக இந்த இடத்துல இருந்து வீடியோ எடுக்க மனம் சரியான கனமாக இருக்குது. என்ன செய்கிறது? இங்கே பாருங்கோ, முள்ளிவாய்க்கால் வெற்றி கொண்டாட்டம். இராணுவத்தினர் இதில் ஒரு சிலை அமைச்சு வச்சிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எவ்வளவு மக்களை இழந்து நாங்கள் தவிச்சு கொண்டிருக்கிறோம். இதுதான் புதுக்குடியிருப்பு டவுன் மக்களே. புதுக்குடியிருப்பு பாருங்க. வள்ளிபுணம் வயல் வெளிகளை பாருங்கள். சுதந்திரபுரத்துக்கு இஞ்சால இருக்கிறது வள்ளிபுணம். பசுமாடு. ஆனா இது மாதிரி இருக்கிறாங்க. என்ன அது